தென்னீர் அடுப்புற்கை ஆயினும் தாழ் தந்து உண்ணலின் ஊங்கினியது இல். அதாவது தெளிந்த நீர் போல் இருக்கிற அந்த கஞ்சியாக இருந்தால் கூட அதை நம்ம சொந்த உழைப்பால் உழைச்சி நாம் அதை பருகணுமா. இதுலேருந்து வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ எவ்வளவு நீ ₹1 சம்பாதிச்சா கூட அது உன்னோட உழைப்பால் சம்பாதிக்கணுமா. யார்கிட்டையும் போயிட்டு எரிஞ்சு நிற்கக்கூடாதான், பிச்சை கேட்டு யாசகம் கேட்டு போய் நிற்கக்கூடாதான். உன்னோட கைகால் இறைவன் நல்லா படைச்சிருக்கான். அப்போது நீ அதை வச்சு நீ உன் சொந்த உழைப்பால் நீ முன்னேறு. அது ₹1 இருந்தாலும் சரி, அது பழைய கஞ்சியாக இருந்தாலும் சரி, அது கிழிஞ்ச சட்டையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது உன்னோட உழைப்பால் நீ வாங்கணும், நீ பருகணும், உண்ணணும், உடுத்தணும் அப்படின்ட்டு வள்ளுவ பெருந்தகை அழகாக சொல்கிறாங்க. தெள்நீர் அடுப்புற்கை ஆயினும் தாழ் தந்து உண்ணலின் ஊங்கினியது இல்.